அபிஷேகம் செய்யலாம். பிறகு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து வஸ்திரம் அணிவித்து அருகம்புல் எருகம்பூ மாலை போன்றவற்றை சாற்ற வேண்டும். அல்லது வருடந்தோறும் புதிய களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் வாங்கி பூஜை செய்பவர்கள் என்றால் பிள்ளையார் சிலையை வாங்கும் பொழுது வெறும் கையால் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக பலகை அல்லது மனை ஒன்றை மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து கொண்டு செல்ல வேண்டும். அதன் மீது விநாயகரை அமர வைத்து வாங்கி வர வேண்டும். விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது கண்களை தனியாக கொடுப்பார்கள். அதை வீட்டிற்கு வாங்கி வந்து சதுர்த்தி திதியில் கண்களை பதிப்பது முறையாகும். பிறகு பூஜை அறையில் ஒரு பலகையை எடுத்து அதை சுத்தம் செய்து கோலமிட்டு தலைவாழை இலை போடுங்கள். அதன் நுனி வடக்கு பார்த்து இருக்க வேண்டும். அதன் மீது பச்சரிசி பரப்பி அதன் மீது நீங்கள் வாங்கி வந்துள்ள களிமண் பிள்ளையாரை வைத்து சந்தனம் குங்குமம் திலகம் வைக்க வேண்டும். பிறகு அருகம்புல் எருகம்பூ மாலை போன்றவற்றை